நோய் எதிர்ப்பு ஆற்றல் மாதிரி குற்ற எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்துக்கணும். அதுதான் நோய். ஏன்னா குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம். முதல்ல குற்றங்கள்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் குற்றங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நோய் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. குற்றங்கள் தான் நாம் செய்கின்ற பல்வேறு வழியிலான குற்றங்கள் தான், பல்வேறு வழிகளில் நாம் செய்கிற குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் குற்றம்னா திருட்டு, கற்பழிப்பு, இதுதான் கொலை, இதுதான் குற்றம்னு நினச்சிட்ருக்காங்க. நேர்மையாக இருக்கிற பண விஷயத்தில் நீ நேர்மையாக இல்லைன்னா உனக்கு நோய் வரும். அப்போ பண விஷயத்தில் நீ நேர்மையாக இல்லை, லஞ்சம் வாங்குறது ஒரு குற்றம்னு தெரியும். அது தெரியும். நேர்மையாக லஞ்சம் வாங்குறது, கமிஷன் அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு குற்றம்னு தெரியும் மக்களுக்கு. அப்போ இந்த குற்றமும் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அது மாதிரி இப்படி இப்போ உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது ஒரு குற்றம். அது மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்றது ஒரு குற்றம், மாமிசத்தை சாப்பிட்றது ஒரு குற்றம். இப்படி பல்வேறு வழிகளில் நாம் செய்கிற குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம். அதனால் நோய் எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கு முன்பு குற்றங்களுக்கு எதிரான ஒரு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். குற்ற எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். குற்றங்களை எதிர்க்கணும். குற்றங்களை பார்த்தா போய் மண்டிட்டுறக்கூடாது. ஒரு மாமிசத்தை சாப்பிட்டா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போயிட்டு சாப்பிட்றக்கூடாது. அப்போ அந்த உணர்ச்சி, ஒரு மாமிசத்தை சாப்பிட்டா அதை வெறுக்கணும். அதுதான் உங்களுக்கு. அப்படி வெறுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு குற்ற எதிர்ப்பு ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு இட்லியை பார்த்தா அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு குற்ற எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி அது மாதிரி பணம் ஒருத்தர் லஞ்சம் கொடுக்குறாரு, வாங்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட குற்ற எதிர்ப்பு ஆற்றல் நீங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு லஞ்சம் கொடுக்குறாரு, வாங்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், கடன் வாங்கினா திருப்பி உடனே கொடுக்கணும். இப்படி குற்ற எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்கும், நோய்களை தடுக்கும். அதனால் நோய்க்கும் குற்றங்களுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னே தெரியாமல் மக்கள் அப்படி போட்டி போட்டுக்கிட்டு லஞ்சம் வாங்குறது என்ன, கமிஷன் அடிக்கிறது என்ன, ஊழல் பண்ணுறது என்ன, போட்டி போட்டுட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு கடைசியில் அது நோயை வரவழைச்சிக்கிறது. நோய்களுக்கும் குற்றங்களுக்கும் உள்ள தொடர்பு அதான், அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது மாதிரி பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கையோடு இருக்கிறதே ஒரு குற்றம். இந்த மதங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஒரு குற்றம். இவங்க என்ன இப்போ மதத்தை அது பார்த்திங்கன்னா அப்புறம் அரசாங்கம் மத உணர்ச்சிகளை புண்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதங்களுக்கு வேறு பாதுகாப்பு கொடுக்குது இந்த அரசாங்கம். அதுவே பெரிய குற்றம். மதம் என்பதே ஒரு குற்றம். அந்த மூட நம்பிக்கைகளை தூக்கி பிடிக்கிறதே ஒரு குற்றம். அப்படி இந்த குற்றங்கள் தான் இந்த மதம், சாதி, வேற்றுமைகளை கற்பிக்கின்ற அந்த உணர்வு, ஏற்றத்தாழ்களை கொண்டாடுகிற அந்த வாழ்க்கை முறை எல்லாமே குற்றம். அதுதான் நோய்களுக்கு காரணம். அதனால் நோயினா என்ன, அதுக்கும் குற்றங்களுக்குள்ள தொடர்பு என்ன, ஒரு குற்ற உணர்ச்சிகளுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு நோய்கள் வராமல் பார்த்து கொள்ளும். அதுக்கு தான் கொள்கை வேணுங்கிறது. ஏன் வாழ்க்கையில் வாழ்வதற்கு கொள்கை வேண்டும்? கொள்கை பிடிப்பு தான். அதே நேரத்தில் அந்த கொள்கை ஒரு இயற்கையான கொள்கையாக இருக்க வேண்டும். மனித உயிர்களுக்கு பொருந்துகிற இயற்கையான மனித வாழ்க்கை முறைக்கான ஒரு கொள்கையாக அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த குற்ற எதிர்ப்பாற்றல் வளரும். அதனால் குற்ற எதிர்ப்பாற்றலை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் நோய் எதிர்ப்பாற்றலை நாம் பெற முடியும் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கணும். குற்றங்களுக்கும் நோய்களுக்கும் உள்ள தொடர்புனா என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. தானிய உணவுகளை சாப்பிட்றது, அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்றது ஒரு குற்றம். அளவுக்கு அதிகமான ஆற்றல் அல்லது ஒரு செயற்கையான ஆற்றல், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதே ஒரு குற்றம். அந்த குற்றத்தினால்தான் இங்கே நோய்கள் வருது. அதனால் அது முதல்ல புரிஞ்சுக்கணும். கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு. ஒரு குற்றங்கள் எப்படின்னா அது நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது. குற்றங்கள்னால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், திருட்டு, கொலை, கொள்ளை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஒரு பெண்ணை பார்க்குற, அவளை கையை பிடிச்சி இழுக்கிற, அல்லது அவளை துன்புறுத்துகிற, அல்லது பலாத்காரம் உன்கிட்ட நிறைய அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னா அவளை பலாத்காரம் பண்ணணுன்னு நினைக்கிறல்ல. அப்போ குற்றங்கள் உன்னை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தி அடிமைப்படுத்தி தகாத செயலை செய்ய வைக்கிது பார்த்தியா? அப்போ அந்த குற்றங்கள், அதாவது ஒரு உணவை பார்த்தா அதை சாப்பிடணும் போல் இருக்குல்ல, அதாவது ஒரு அல்வாவை பார்த்தா, ஒரு பரோட்டாவை பார்த்தா, ஒரு பிரியாணியை பார்த்தா சாப்பிடணும் போல் இருக்குது. அது மாதிரி தான் இதுவும் குற்றங்களும் உங்களை
வந்து மதியிழக்க செய்யும். அதனால் குற்றங்களுக்கு எதிரான ஒரு உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுமாதிரி வன்முறை உணர்ச்சியை உருவாக்குவது, ஊக்குவிப்பது, அது ஒரு குற்றம். வன்முறை உணர்ச்சி எதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும்? இந்த மாமிச உணவுகள், தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட செயற்கை உணவுகள், இதெல்லாம் வன்முறை உணர்ச்சியை உருவாக்கும். அதனால் வன்முறை உணர்ச்சி என்பது ஒரு குற்றம். இப்படி பல்வேறு வழிகளில் நாம் செய்கின்ற குற்றங்கள் தான் நமக்கு உடலில் நோய்களை வரவழைக்கிறது. அதனால் குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். குற்றங்கள் செய்கின்ற நம்ம நிறைய குற்றங்கள். அப்போ நாம் குற்றம் செய்யலை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் திங்கிறதே ஒரு குற்றம். உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற குற்றம். உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றதே ஒரு குற்றம். உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற குற்றம். இன்னும் சொல்லப்போனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதே ஒரு குற்றம். நம்மலாம் காடுகளோடு கலந்து வாழ வேண்டும், இயற்கையோடு கலந்து வாழ வேண்டும். அதுதான் மனித உயிர்கள். நம்மலாம் காடுகளில் தானே வாழ்ந்தோம். நம்மலாம் குரங்குகள் தானே. அப்போ காடுகள் தானே நம்மளுடைய வசிப்பிடமாக இருக்க முடியும். இந்த மாதிரி காங்கிரீட் காடுகளை உருவாக்கி கொண்டு வாழ்கிறோமே, இதுவே ஒரு மிகப்பெரிய குற்றம் தானே. இயற்கையிடமிருந்து விலகி இயற்கையை அழித்து அதன் மூலம் கிடைக்கின்ற வசதிகளை பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துடலாம் சொகுசா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பார்த்திங்களா? இப்படியெல்லாம் பல்வேறு வழிகளில் நாம் செய்கின்ற குற்றங்கள் தான் நமக்கு உடலில் நோய்களாக மாறுகிறது. அதில் இந்த விண்வெளிக்கு போகிறது, கப்பலில் போகிற, ஏரோப்ளேன் போகிறது, இந்த மாதிரி எல்லாமே குற்றம் தான். இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு குற்றங்கள் தான். அடங்கி நடக்கணும், இயற்கைக்கு கட்டுப்பட்டு. அதே நேரத்தில் இயற்கையை தன் வசப்படுத்திக்கிட்டு வாழ்கிறதுல தப்பு இல்லை. அதே நேரத்தில் இயற்கையிடமிருந்து விலகிடக்கூடாது, இயற்கையோடு கலந்து வாழணும். பாதுகாப்பாக வாழ்கிறோன்னு சொல்லிட்டு இயற்கையிடம் விலகி இயற்கையை புறக்கணித்து விட்டு இயற்கையோடு கலந்து வாழ்வது என்பது மனித வாழ்க்கைக்கு எதிரானது, பாதுகாப்புக்கு எதிரானதுன்னு நினச்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு தவறான புரிதலை கற்பித்து கொண்டு வாழ்வது, அது இப்படி பல வகையிலே நம்ம ஒரு குற்றம் செய்கிறோம். அதனால் ஒரு இயற்கைக்கு கட்டுப்பட்டு இயற்கையோடு இணைஞ்சி இயற்கையோடு கலந்து ஒரு வாழ்கிறோம். பார்த்திங்களா? ஒரு வாழ்க்கை அது இப்போ 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மக்கள் வேறு வழியே இல்லை. இனிமேல் மனுஷங்களால் கடினமாக உழைக்க முடியாது. கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறதே ஒரு குற்றம். உயிரை பணயமாக வச்சு உழைக்கிறதே ஒரு குற்றம். உயிரை பணயம் வைக்கவே கூடாது, அதுவே ஒரு குற்றம். இப்படி அப்போது அந்த மனப்பான்மையெல்லாம் இனிமேல் வராது. மனித மூளையின் செயல்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. எனக்கு ஏற்பட்டுச்சு, இனிமேல் வர தலைமுறையினருக்கு அது ஏற்படும். அப்படி இருக்கும்போது அந்த மூளையில் இந்த எண்ணங்கள், கனவுகள், சிந்தனைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அது இனிமேல் வராது. தொடர்ச்சியாக ஓய்வே இல்லாமல், இடைவெளியே இல்லாமல் எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், கற்பனைகள், சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கா. அதுதான் மனுஷங்க இன்றைக்கி கடினமாக முரட்டுத்தனமாக உயிரை பணயமாக வச்சு உழைப்பதற்கு அது ஒரு காரணம். அப்புறம் அதோட உணவுகளும் ஒரு காரணம். தானிய உணவுகள், மாமிச உணவுகள், இந்த மாற்று உணவு, அது மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட செயற்கை உணவுகள், செயற்கை சுவை, இதெல்லாம் ஒரு செயற்கையான ஆசையை ஏற்படுத்துகிறது. செயற்கையான உணவுகளிலிருந்து தான் செயற்கையான ஆசை. அதை தான் நம்ம பேராசைன்னு சொல்கிறோம். நான் விண்வெளிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், விஞ்ஞானி ஆகணும், கலெக்டர் ஆகணும், அல்லது இன்ஜினியர் ஆகணும், மருத்துவர். இந்த ஆசை எல்லாமே செயற்கையானது. இது எல்லாமே இந்த செயற்கை உணவுலேருந்து தான் உருவாகுது. செயற்கை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளிலிருந்து தான், அதை சாப்பிட்றதுனால தான் நமக்கு இந்த மாதிரி செயற்கையான ஆசைகள் உருவாகுது. நம்ம வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இப்படி பச்சையாவோ அல்லது வேக வச்சோ, உப்பு சேர்க்காமல் வேக வச்சோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் வராது. வாழணும் ஆரோக்கியமாக. ஆனால் அது என்ன, நோய் வராது. இந்த மாதிரி கீரைகள், கிழங்குகள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம பச்சையாவோ அல்லது வேக வச்சோ உப்பு சேர்க்காமல் சாப்பிடும்போது நமக்கு இந்த மாதிரி செயற்கையான ஆசைகள்லாம் வரவே வராது. கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் இயற்கையோடு இணைஞ்சு இயற்கையோடு கலந்து ஒரு இயற்கைக்கு கட்டுப்பட்டு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தான் வாழணும்னு தோணும். அது அந்த மாதிரி இப்போ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இதெல்லாம் கூட ஒரு குற்றம் தான். அதனால தான் நோய்கள் வருது. சும்மா மடக்கிட்டு அடக்கி கட்டுப்படுத்திக்கிட்டு போய் காடுகளோடு கலந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் அவனுடைய இலக்காக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, ஆடல், பாடல், விளையாட்டு, குடும்பம், கூட்டு குடும்பம், காதல், காமம், அவ்வளோதான். இதான் வாழ்க்கை. இதை விட்டுக்கிட்டு ஏகப்பட்ட பொதிகளை சுமந்துக்கிட்டு, கழுத மாதிரி மதத்தையும் சாதியும் சுமந்துக்கிட்டு, நிறவரியை சுமந்துக்கிட்டு, ஆடம்பர முகத்தை பொருளை நான் பணக்காரன் ஏழைன்னு இந்த மாதிரி சுமைகளெல்லாம் சுமந்துக்கிட்டு, மூட நம்பிக்கைகளை சுமந்துக்கிட்டு, எதுக்கு குப்பைகளெல்லாம் சுமந்துக்கிட்டு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு.
எல்லா சுமைகளையும் இறக்கி போட்டு அந்த காடுகளோடு கலந்து இயற்கையோடு இணைஞ்சி குடும்பமாக கூட்டு குடும்பமாக உறவு முறைகளோடு நண்பர்களோடு அன்பு பாசம்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. அதுதான் வந்து குற்றமில்லாத வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம குற்றம் பெரிய மனுஷங்க பெரிய பிடுங்கிகள் நினச்சிக்கிட்டு 6 அறிவு 7 அறிவுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு ஒரு பொருந்தாத ஒரு குற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குற்ற பரம்பரைன்னு சொல்கிற மாதிரி குற்ற முறை வாழ்க்கை முறையில் குற்றங்களை அடிப்படையாக கொண்ட மனித வாழ்க்கை முறை அதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் மனுஷங்க நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இன்றைக்கி மனுஷங்க அழிவை நோக்கி போயிட்டுருக்காங்க. முற்றிலும் மனுஷங்களோட அழிவை தடுக்கணும் அப்படின்னா குற்றங்களை தடுக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த இயந்திர அறிவியலையே செயலிழக்க செய்து அழிவை நோக்கி அழித்து விட்டு அதன் பிறகு இயற்கையோடு இணைஞ்சு வாழணும். அது 2040 தானாகவே நடக்கும். நம்ம எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. பின்னாடி நடக்க போகிறது தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டு சிறையில் வைப்பது போல் வைத்து அவருடைய சுதந்திரமாக வாழ்வதை தடுப்பது, இப்படி நிறைய குற்றங்கள். இதெல்லாம் தான் நமக்கு நோய்கள் வருவதற்கு காரணம். நம்ம அதனால் என்ன ஆகுது, பெண்களை ஏன் அடிமைப்படுத்தக்கூடாது, அவங்கள ஏன் வீட்டிலே வச்சுக்கணும், அதனால என்ன பிரச்சனை, அதனால நோய்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நமக்கு தெரியல. நோய்களுக்கும் இதுக்கும் காரணம் இருக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுவும் காரணம். இப்போ நீங்கள் பெண்கள்னு சொல்லலாம், யாரையும் நீங்கள் அடிமைப்படுத்தினாலும் அவங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கு தடையாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நோயை உருவாக்கும். அதனால் உணர்வுகள் அமுக்கப்படும் பொழுது, உணர்வுகளுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத பொழுது அது நோயாக மாறிவிடும். அதனால் இப்படி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரை அடிமைப்படுத்தினாலும் சுதந்திரமாக வாழ்வதற்கு தடை விதித்து அவர்களை அடிமையாக வாழ்வதற்கு பழக்கப்படுத்தும் பொழுது, பயிற்சி அளிக்கும் பொழுது அது நோயாக மாறிவிடும். அதனால் சுதந்திரங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு சுதந்திரம், ஒரு பாதுகாப்பு, கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு சுதந்திரம், அப்போ ஒரு பாதுகாப்பு இருக்குது. அந்த சுதந்திரத்தில் ஒரு பாதுகாப்பு வந்துடும். கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் அழிவை தான் தரும். கட்டுப்பாடுங்கிற பேரில் அடிமைத்தனத்துக்கும் கட்டுப்பாடுக்கும் வேறு வித்தியாசம் தெரியாமல் அடிமைத்தனம் தான் கட்டுப்பாடுன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் இப்படி நோய்களுக்கு காரணமாக குற்றங்கள் தான் இருக்கிறது எல்லாம். அதனால் எதெல்லாம் குற்றம்னு முதல்ல அந்த அறிவை வளர்த்துக்கோங்க. அப்போ அதை ஏன்னா அதுதான் நோய்களுக்கு காரணம். எதெல்லாம் குற்றம், ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு குற்றமாக இருக்கும். பிறருக்கு இடையூறாக இருப்பது, பிறரை இடையூறு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேலைகளை வீட்டில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை மற்றவங்ககிட்ட கொடுக்கறது, பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு வீட்டில் சோம்பேறியாக நம்ம இருக்கிறது. அப்படி மற்றவங்கள இடையூறு செய்து அவர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறது, மற்றவங்கள கஷ்டப்படுத்தி அதில் நாம் இன்பம் காண்றது, அதன் மூலம் இன்பம் காண்பது. இப்படிப்பட்ட சைக்கோத்தனமான குற்றங்கள் தான் பின்பு நோய்களாக மாறிவிடுகிறது. அதனால் நோய்களுக்கும் குற்றங்களுக்கும் உள்ள அந்த நெருங்கிய தொடர்பு, குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம் என்பதை உறுதியாக புரிந்து கொண்டால் நீங்கள் நோய் இல்லாமல் வாழணும். அப்படிங்கும்போது உங்கள் குற்றங்களையும் நீங்கள் சரி செய்துக்கிட்டே வரணும். நோய் இல்லாமல் வாழணும், உங்கள் உடம்புல நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா அப்போது நீங்கள் என்னென்ன குற்றம் செய்கிறோம், நாம் என்னென்ன குற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுய விமர்சனம் செய்து குற்றங்களிலிருந்து விடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். சுய விமர்சனம் செய்து கொண்டே முன்னேற வேண்டும். அப்போ தான் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட முடியும். சும்மா ஒரு தப்பை ஒத்துக்காமல் அந்த குற்றத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதனால் பாதிப்பு உங்களுக்கு தான் பாதிப்பு. அதனால் நீங்கள் குற்றம் பண்ணிங்கன்னா தயங்காமல் ஒத்துக்கோங்க. நாம் ஏதாவது குற்றம் பண்ணோமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது கல் இருந்தால் பார்ப்போம்ல, கல் அரிசி அதெல்லாம் பார்த்து, அது மாதிரி தான் குற்றத்தை நாம் ஒத்துக்கணும். அது நமக்கு தான் நல்லது, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக. அதனால் நமக்கு என்ன நன்மைன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோய்கள் வராது. அதனால் குற்றங்களை ஏன் ஒத்துக்கணும், நாம் செய்த குற்றங்கள், நான் தான் இந்த தப்பு பண்ணேன், இனிமேல் நான் பண்ணக்கூடாது, இதுக்கு நான் என்ன பண்ணணும், போய் மன்னிப்பு கேட்குறதா மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் இது நடக்காது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குற்றங்களை திரும்ப நடக்கக்கூடாது. இதுதான் தப்பா, இது தப்பா, இது ஏன் தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதா, பண்ணால் நோய் வருமா, அப்போது அந்த குற்றங்களை செய்யக்கூடாது. ஏன்னா குற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நோயாக மாறிவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.